எத்தனை நாய் இருக்கு? 6.2 கோடி நாய் இருக்கு. எத்தனை பேர் கடிபட்டிருக்காங்க? 37,15,000 பேர். கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 100 நாய் இருந்துச்சுன்னா 5 பேர் கடி வாங்குறாங்க. இது எவ்வளவு ஹை ரேஷியோ, எவ்வளவு ஹை ரேஷியோ. அப்போ இந்த நாய்களை நீங்க சொல்ற மாதிரி முறைமையில குறைக்க முடியுமா? குறைச்சிலான நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு வருஷம் குறையாது. எனக்கு பிடிக்க குட்டி போட்டுட்டு இருக்கும், அது வளரும். குட்டி போட்டுட்டு இருக்கும், வளரும். குட்டி போட்டு அப்போ மனிதர்களாகிய நாங்கள் எங்கள் தலையெழுத்துப்படி இந்த நாய்களிடம் கடிபட்டு சாக வேண்டும் இருக்கா? நீங்க சொல்லுங்க. இதுல எது நியாயம்? நீங்க சொல்லுங்க. உங்களால முடியாத ஒரு காரியத்தை முன்னிறுத்தி இப்படித்தான் செய்யணும்னு சொல்லும் போது நாங்க ஏத்துக்கணும்னா நீங்க எங்களை முட்டாள் நினைக்கிற மாதிரி தான் நாங்க சொல்ல முடியும். ஏன்னா நான் உங்களுக்கு கணக்கு போட்டு காமிச்சிருக்கேன். 50 வருஷம் ஆகும். அதை 2 லட்சம் நீங்க போட்டானாலும் 26 வருஷம் ஆகும். அதுக்குள்ள இன்னும் போடுற குட்டி கணக்கு பண்ணி முடியாது. இது முடியவே முடியாது. சுப்ரீம் கோர்ட் முடியாத காரியத்தை ஜஸ்டிஸ் பர்திவாலா பெஞ்ச் பாஸ் பண்ணி சொல்ல நீங்க சொல்ற சொல்யூஷன் முடியாததாங்க இருக்கு. நீங்க சொல்ற சொல்யூஷன் என்னைக்கு முடியவே முடியாது. அதுதான் ஒண்ணு. அப்போ மனிதர்கள் தொடர்ந்து நாயால கடிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நிலவுது. அதை குறிச்சு யாரும் பேசுறதுக்கு இங்க தயாராக இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, 6.2 கோடி நாய்களுக்கு 37 லட்சம் பேர் கடிப்படுறாங்க. சொன்னாங்க எல்லாத்துக்குமா ராபிஸ் வந்துருது. ராபிஸ்க்கு அப்ப எல்லாருக்கும் வரணுமா? உங்களால தடுக்க முடிந்த ஒரு குற்றத்தை நீங்கள் தடுக்கவில்லை என்றால் உங்க அரசாங்கம் எங்களுக்கு எதுக்குங்க? உங்க அரசாங்கம் எங்களுக்கு எதற்கு? ரோட்ல நாய்களை அவன்கிட்ட இருந்து உங்களால எங்களை காப்பாற்ற முடியலன்னா கொள்ளைக்காரர்கள் இருந்தும் திருடர்கள் இருந்து கொலை பண்றது நீங்க எப்படி காப்பாத்துவீங்க? உங்களுக்கு நாய் தானே பெருசா தெரியுது. அப்போ அரசாங்கமும் இந்த விஷயத்துல சுப்ரீம் கோர்ட்டுக்கு அவங்க கொடுத்த தகவலை சுப்ரீம் கோர்ட் போட்ட இந்த இடைக்கால தீர்வுனாலும் இதனால ஒரு சொல்யூஷன் வருமான? நிச்சயமாக வராது. சட்டத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு சட்டம் எந்த விஷயத்தை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை ஊக்குவிக்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல நீங்க நாய்க்கடியை குறைக்கும்னு நினைச்சு நீங்க பேசுறது நாய்க்கடியை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு தவறான விஷயம். சரிங்களா? சரி, இது 37 லட்சம் பேர் கடிபடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லி இது நடக்காத காரியம்னு சொல்லி நம்ம விட்டோம். சரி, இப்ப நாய்க்கு என்ன பிரிஃபரன்சியல் ட்ரீட்மெண்ட் நடக்குதுங்கிறது நீங்க பாத்துக்கங்க. நம்மளுடைய மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நீங்க ஒரு நாள் யோசிக்கணும். நம்ம அவ்வளவு ஃபேக்கல்டிஸோட இருந்து நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கிடைக்கிறது முதற்கொண்டு எல்லாமே அவங்க வாழ்க்கையில கஷ்டங்க. மாற்றுத்திறனாளிகளுக்காகவே அரசாங்கம் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வச்சு ஒரு மந்திரிகளை வச்சு பண்றாங்க, பாராட்டுறதுக்குரியது. 2025-26 மாற்றுத்திறனாளிகளுக்காக மத்திய அரசாங்கம் ஒதுக்குற தொகை எவ்வளவு தெரியுமா? 1275 கோடி. மாற்றுத்திறனாளி எல்லா வகையான மாற்றுத்திறனாளி, ஒருத்தர் மட்டும் எல்லா வகையான மாற்றுத்திறனாளிக்கும் 1275 கோடி ஒதுக்குறாங்க. புரியுதுங்களா? ஆனா இந்த நாய்க்கு செலுத்து கட்டுறதுக்கு மத்திய அரசாங்கம் எவ்வளவு ஒதுக்க போதான்? 2500 கோடி ஒதுக்க போதான். கேவலமா இல்ல உங்களுக்கு? உங்களுக்கு கேவலமா இல்லையா? இதை பார்க்கிற நமக்கு மனிதராக புண்படவில்லையா? நாம் ஏவப்படுகிறோம், நம்மளை இன்சல்ட் பண்றோம், நம்மளை கேவலப்படுத்தலாம் நீங்க நினைக்கலையா? நான் நினைக்கிறேன், மனிதராகி எங்களை இவ்வளவு தேவைகள் இருக்கிற எங்க மனிதர்களை நீங்க அவமானப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல மனிதர்களுக்கு எங்க மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 1275 கோடி, நாய்க்கு 2500 கோடியா? இது ஒரு பக்கம். இதுக்கு அடுத்து இன்னொன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸா தான் கூட நான் பேசுறேன். நான் பேசுற எதுவுமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாம நான் பேசுறது கிடையாது. ஒரு நாய்க்கு கருத்தடை செய்யறதுக்கு வேக்சினேஷன் போடுறதுக்கு நோய்டா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஒரு நாய்க்கு வேக்சினேஷன் ஸ்டெரிலைசேஷன் பண்றதுக்கு 1600 ரூபாய் செலவழிக்கிறாங்க. ஒரு தெரு நாய்க்கு. அந்த 30,000 தெரு நாய்க்கு சும்மா அவங்க கணக்கு சொல்றாங்க. சரிங்களா? மத்திய அரசு 800 ரூபாய் நாங்க கொடுக்குறோம். ஒரு நாயை ஸ்டெரிலைஸ் பண்ணி வேக்சினேட் பண்றதுக்கு 800 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லுது. எத்தனை நாய் இருக்கு? அவங்க கணக்குப்படி தான் நான் சொல்றேன். 6.2 கோடி நாய். இந்த நாய்க்கு ஒரு நாய்க்கு நீங்க 1000 ரூபான்னு போட்டீங்கன்னா என்னாச்சு? 6200 கோடி செலவு வரும். நான் அவன் சொல்ற 800 எடுக்கல, இவன் சொல்ற 1600 எடுக்கல, ரெண்டுக்கும் நடுவில் எடுக்கிறேன். இன்னும் போக செலவு 6200 கோடி. நாய்க்கு 6200 கோடி செலவழிக்க அவங்க தயாரா இருக்கிறாங்க. ஆனால் இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு மன வளர்ச்சி குன்றிய நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் இருக்காங்க. அவங்களுக்கும் கொடுக்க கிராண்ட் கம்மி தான். ஆனா நாய்க்கு 2500 கோடி. அது எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். நான் படிக்கவும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே நோய்டால பத்தி தான் அவங்க பேசுறாங்க. 4 ஏக்கரில் ஒரு பரப்பளவுல ஒரு மெடிசன் இதெல்லாம் நாய்க்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்றதுக்கு இருக்கு. 10 ஏக்கரை நாங்க ஒரு ஃபெசிலிட்டி வச்சிருக்கோம். அது இப்ப நாய்களால் நிரம்பி வழியுதுன்னு நிரம்பி வழிகள் நிறைய இருக்கும்னா 780 நாய். எத்தனை இடம்? 10 ஏக்கர். நொய்டால ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்க ஒரு மனுஷனால முடியுமா? என்ன ரேட் உங்களுக்கு தெரியுமா? 20,000 ரூபாய்க்கு மேல போகும். அதுல 10 ஏக்கர் லேண்ட்ல 750 நாய்க்கு நீங்க இடம் கொடுத்து அதை ஸ்ட்ரே பண்ணி அதை வேக்சினேட் பண்ணி ஒரு மாசம் வச்சு அனுப்புனீங்கன்னா என்னைக்கு நீங்க முடிக்க போறீங்க? நாய்க்கு 10 ஏக்கர் நிலமா உங்களுக்கு? நாங்கெல்லாம் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வீடு வாங்க முடியாம நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாயை கூட்டு குளிப்பாட்டி நாய்கிட்ட தான் நீங்க வைப்பீங்கன்னா நாய்கிட்டவே ஓட்டு கேளுங்கடா. எங்கிட்ட கேக்குறீங்க? எங்கிட்டயே ஓட்டு கேக்குறீங்க? அதே நாயை துரத்தும் போது அதே டெல்லி மாநகர்ல சாலையோரத்துல வசிக்கிற ஜெய் பீம் நகர்னு நினைக்கிற அந்த ஊர்,
அங்க இருக்கிற சாலை ஓரத்துல இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி வீசலாம் கவர்மெண்ட். கேட்டா பட்டா இல்ல. அதே கவர்மெண்ட் தான் கேட்கிறேன், அதே கவர்மெண்ட் தான் கேட்கிறேன். நாய்க்கு மட்டும் பட்டா இருக்காடா? நாய்க்கு மட்டும் பட்டா இருக்கா? பட்டா போட்டு கொடுத்துருக்கியா தெருவணி? அது மட்டும் ஃப்ரீயா சுத்துது? கேட்டா மனிதாபிமானத்தை நடத்தணும். அப்ப மனிதாபிமானத்தை நாயை நடத்துற நீ மனிதாபிமானத்தோட மனிதன் நடக்க மாட்டேங்கிறியா? நாய் என்ன உங்களுக்கு கேட்கணும், வேற எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா மனுஷனை தூக்கி வெளில போடுற, நாயை குளிப்பாட்டி வீட்டுல வைக்க, திருப்பி அதே இடத்துல விடுற. அப்ப அவனுக்கு மட்டும் கேட்டா அவனுக்கு பட்டா இல்ல ஆக்கிரமிப்பு. இது என்னது? லேண்ட் உங்ககிட்ட வந்து கார்பரேஷன் வந்து டாக்ஸ் கட்டி அதை வாங்கிட்டு போச்சா நாய்? அது தெரியல தானே சுத்துது. அப்ப மனிதர்களை நீங்க எந்த இடையில வச்சிருக்கீங்க, நாய் எந்த இடையில வச்சிருக்கீங்க? இது ஒரு விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சு காமிச்சு கொடுத்துரும். நாய்க்கு 2500 கோடி, மற்றவங்களுக்கு அதோட குறைய காசு. இந்த நாட்டுல 80 கோடி மக்களுக்கு இந்த அரசாங்கம் ரேஷன் வழங்கிக்கிட்டு இருக்கும்போது இது நாட்டுக்கு தேவையா? அப்ப போகாத ஒரு ஊருக்கு நடக்கப்படாத ஒரு முடியாத ஒரு சொல்யூஷன் அந்த முதல் பெஞ்ச் போட்டுச்சுன்னு சொல்லி இப்ப இந்த 3வது பெஞ்சுக்கு அனுப்புறாங்க. 3வது பெஞ்ச் அது ஒரு நடக்காத சொல்யூஷன். எப்படி எல்லா நாயும் பிடிச்சி உள்ள போடுவீங்க? இப்ப நானும் உங்ககிட்ட தான் கேட்கிறேன், எப்படி எல்லா நாயும் பிடிச்சி நீ நியூட்ரல் பண்ணி அந்த ஸ்டேட் ஆக்ஸ் இது பண்ணுவீங்க? 6.2 கோடி இருக்குங்க. 6 மாசத்துல குட்டி போட ஆரம்பிச்சிடும், அது பெருக ஆரம்பிச்சிடும். நீங்க சொல்றத செய்யணும்னா எல்லா கார்பரேஷன் எல்லா வேலையும் விட்டுட்டு அப்படியே நாயை பார்த்து சுத்த வேண்டியதான். 6 மாசம் ஆச்சா, 6 மாசம் ஆச்சா, 6 மாசம் ஆச்சா, ஆச்சுரா 6 மாசம். எல்லா நாய்க்கும் பர்த் சர்டிபிகேட் கொடுத்து பர்த்டே கேக் வெட்டி அதுக்கப்புறம் 6 மாசத்துல பிடிக்க வேண்டியதான். அப்படித்தான் பண்ணணும் நீங்க சொல்றதை பார்த்தா. அப்ப இதுவும் நடக்காத விஷயம் தான், நீங்க மைண்ட்ல கொள்ள வேணும். இன்னொரு முக்கியமான ஒரு அறிவியல் பூர்வமான விஷயம் நம்ம எல்லாரும் மறக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் நமக்கு கத்து கொடுத்துச்சு. கொரோனா வைரஸ்ல முதல்ல வரும்போது கொரோனா வைரஸ் பீட்டா காமா டெல்டா ஏன் வந்துச்சு? மனித உடலில் அந்த கொரோனா வைரஸ் சர்க்குலேட் பண்ண 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 அது மியூட்டேட் ஆகுது, மாறுது. அது மியூட்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது தமிழ்ல சொல்ல வரல, மியூட்டேஷன் ஆகி புது வகை வருது. அப்போ அந்த இன்ஜெக்ஷனும் ட்ரீட்மெண்ட்டும் பலன் இல்லாம போகுதுன்னு சொல்றாங்க. முடிச்சிட்டோமா? இதான் பல வகையான கொரோனா வைரஸ் வர காரணம். இப்போ ராபிஸ் நாய்கள் மனிதர்களை கடிக்க 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 எத்தனை நாய்கள் கடிச்சிட்டு இருக்கோ, இந்த ராபிஸ் வைரஸ் மியூட்டேட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க கொடுக்கிற இந்த ராபிஸ் இன்ஜெக்ஷன் செல்லாது. என்ன பண்ண போறீங்க? சயின்டிபிக் அப்ரோச் சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுல, நான் ஒரு சயின்டிபிக் பாயிண்ட் முன்னால வைக்கிறேன். இது நமக்கு கொரோனா வைரஸ் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். கொரோனா வைரஸ் முதல்ல வரும்போது வருது, மனிதர்களை பாதிக்குது. அதுக்கப்புறம் மனிதர்களுக்குள்ள அது புழங்க 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 அது என்ன ஆகுது? மியூட்டேட் ஆகுது. மியூட்டேட் ஆகும்போது முதல் வைரஸுக்கு 2வது வைரஸ்க்கு மாற்றம் வேக்சின்ஸ் எல்லாம் எஃபெக்டிவ் இல்லாம போகுதுன்னு சொல்ற அளவுக்கு மியூட்டேட் ஆயிடுச்சு. இதே நான் இந்த ராபிஸ்க்கு கேட்கிறேன், இது ஒரு வைரஸ் தான். இது தொடர்ந்து மனிதர்களை கடித்து 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 மனித உடல்ல நுழைஞ்சு பாதிச்சு நீங்க ஊசி குத்தி அந்த ஊசிக்கு அது ரெசிஸ்டன்ஸ் வந்து அது மியூட்டேட் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க கொடுக்கிற இந்த ராபிஸ் இன்ஜெக்ஷன் செயல்படாம போச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? சொல்லுங்க. நடக்காதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? அதை ஏன்னா கொரோனா வைரஸ் நம்ம காமிச்சு கொடுத்து அது பேர் கொரோனா வைரஸ், இதுக்கு பேர் ராபிஸ் வைரஸ், அவ்வளவுதான். காலப்போக்கில் குறைய மனிதர்கள் பாதிக்கப்படுறதுனால அது வந்து மியூட்டேட் ஆகாம இருக்கு. இதே மனிதர்களை திருப்பி புழங்க ஆரம்பிச்சதுன்னா மனிதர்கள் இந்த ராபிஸ்னால அதிக சாவுக்கு உட்படுத்தப்படுவார்கள். எந்த விதமான மாற்றத்துக்கு கிடையாது. ஏற்கனவே ராபிஸ் 99% சாகக்கூடிய விஷயம், புரியுதுங்களா? ஆனா நீ ஊசி போட்டீங்கன்னா நீ தப்பிக்கிற வாய்ப்பு இருக்கு. இது இன்னும் கொடுமையான நிலைமை கொண்டு போய் விட்டுரும். நாய்க்கடி நீங்க ஊசி போட்டாலும் அந்த ராபிஸ் வைரஸ் மியூட்டேட் ஆச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஆகாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு ஒண்ணுதான் இருக்கு. ராபிஸ்ல ஒவ்வொரு வருஷமும் 18,000 மக்கள் இந்தியாவில சாவுறாங்க. இது ஒரு தடுக்கக்கூடிய சாவு. முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த ராபிஸ் நோயால பாதிக்கப்பட்டு இறக்குற அந்த அது வந்து ஒரு மிக கொடுமையான ஒரு டெத்னு மெடிக்கல் ஹிஸ்டரியில சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தடுக்கக்கூடிய இந்த 18,000 இறப்புகளுக்கு யார் காரணங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போக மாட்டேங்கிறோம். அதுதான் அது ஒரு முக்கியமான விஷயம். 18,000 இறப்புகளுக்கும் ஒரே காரணம் நாய்கள். அப்ப அந்த நாய்களை எப்படி நம்ம தடுக்கணுங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா உலகத்துல இந்தியாவை பொறுத்து கிட்டத்தட்ட 99% ராபிஸ்க்கு காரணம் நாய்கள் தான். அப்போ இந்த தடுக்கக்கூடிய 18,000 உயிர்களையும் பலி வாங்கினா என்ன பொறுத்த வரைக்கும் அது அரசாங்கத்தோட மெத்தன போக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்களே 2023 அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் ஒன்று போட்டு வச்சுட்டு அதுபடி நீங்களே செய்யாம இருக்கிறீங்கன்னா அப்ப எதுக்கு அந்த ரூல்ஸ் போட்டீங்க? ஒன்னால ஒரு ஆணையும் புடுங்க முடியலன்னா என்னத்துக்கு அந்த ரூல்ஸ் நீ போட்ட? வீட்டுல வச்சுட்டு வழக்கமா உட்கார்ந்துருக்க வேண்டியதானே, நடக்கிறதா நடந்துட்டு இருந்திருக்கும்ல. அது என்ன சீவி சிங்காரிச்சு நாயை சீவி சிங்காரிச்சு அதுக்கப்புறம் தெருலே விட்டு சொல்லிட்டு போற? உன்னால செய்ய முடியல, அந்த வக்கு உனக்கு இல்ல. அப்ப ஏன் அதை செய்யற? இதை புடிச்சு வச்சுக்கிட்டு அவன் தொங்குறான். இன்னைக்கு அனிமல் லவர்ஸ் தொங்குறான்னா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன லிங்க்ங்கிறத முதல்ல நாட்டுல பார்க்கணும். எல்லா அரசியல் தலைவரும் நோயை மனிதாபிமானத்தை நடத்தணும், நடத்தணும். மனுஷனே இந்த நாட்டுல மனிதாபிமானத்தை நடத்த மாட்டேங்கிறீங்களே நீங்க. 18,000 உயிர்களுக்கு யார் காரணம் அதை நம்ம பார்க்கணும். இன்னொன்னு உங்களுக்கு என்ன வசதியா போயிருதுன்னா, வெளிநாடுகள்லாம் பார்த்துட்டு ஒரு நாய்க்கு அடிச்சுது, இப்படி ரூல் போட்டு ஒரு நாய்க்கு அடிச்சதுன்னா வரிசையா சூ பண்ணிடுவாங்க, கேஸ் வந்துடும் மேல. இங்க 37 லட்சம் பேர் கடிபடுறான், ஒரு கேஸ் மேல வரல. பாத்தீங்களா?
துணிச்சல், அந்த திமிரு தான் அவங்களுக்கு காரணம், வேற எதுவுமே கிடையாது. 37 லட்சம் பேரும் ஆளாளுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுன்னு சொல்லி போட்டா நீங்க கேஸ் போட்டு உங்களுக்கு ஆடுறாச்சு, அடுத்த நாள் பாருங்க எவன் ஏக்கருக்கு போ நாயை பிடிச்சி இவங்களே கொண்டு இவங்களே முடிச்சுவாங்க. நம்ம யாரும் பண்றது இல்லை இல்லையா? ஏன்னா அதுக்கு நம்ம கோட் தப்பு சொல்ல, இவங்க சூ பண்ண மாட்டாங்கனால, இவங்க இந்த கேஸ் போட மாட்டாங்கனால இந்த அளவுக்கு இவங்க பண்றாங்க. ஏன்னா இது ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். நான் தெருல நடக்கிறேன், தெரு என்னுடையது, அந்த தெருல என்ன ஒரு நாய் கடிக்குது, ஏன்னா நீ அந்த நாயை அப்புறப்படுத்தல அப்படின்னு கார்பரேஷன் வழக்கு போடலாம். அப்ப கார்பரேஷன் தான் அதுக்கு பொறுப்பு, நம்ம காம்பன்சேஷன் கொடுக்கணும். நம்ம யாரும் அதை பண்றது இல்லை, அதனால இவனுக்கு இந்த ஆட்டம் ஆடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஒரு கைட்லைன்ஸ், ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா எல்லா பெட் ஓனர்ஸ், அதாவது வீட்டுல நாய் வளர்க்குறவங்களும் அந்த நாய்க்கு வேக்சினேட் பண்ணிருக்கணும், ராபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கணும். அதை பொது இடங்கள்ல கூட்டு போகும்போது மசில்ஸ், அதாவது வாயை இப்படி கவர் பண்ண மாதிரி பிளாஸ்டிக் இது இருக்கும், அந்த மசில்ஸ் போட்டுட்டு தான் கூட்டு போகணும். இதை நீங்க வயலேட் பண்ணீங்கன்னா நான் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சொல்லிருச்சு. இது மட்டும் இல்லாம லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லிருச்சு. ஏன் மசில்ஸ் போடணும் நீங்க சொல்றீங்க? ஏன்னா நாய் கடிக்குமா இல்லையா? அப்ப நம்ம மசில் போடணும் இல்ல, மசில் போடலைன்னா பெட் நாய் வெளியில வரும்போது உங்களுக்கு கடிக்கும், பெட் நாய் கடிக்கும்ல. அப்ப ரோல் ஸ்ட்ரீட் டாக் கடிக்காதா சார், எங்களை ஸ்ட்ரீட் டாக் கடிக்காதா, பெட் டாக்கு நீங்க மசில் போட்டீங்கன்னா நாங்க தப்பிச்சுவோமா, ஸ்ட்ரீட் டாக் எங்களை கடிக்காதா இப்படின்னு கேட்கணும். இது அந்த அம்மாக்கள் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அது தேவையில்லை. நீங்களும் நானும் தான் கேட்கணும். நீ ஏன் ஒத்துக்கிறல்ல, பெட் ஒரு ஓனர் கண்ட்ரோல்ல இருக்க பெட் டாகே கடிக்கும்னா யார் கண்ட்ரோலுமே அலையாத ஸ்ட்ரே டாக் கடிக்காதா? அப்ப அதுக்கு நான் கடி பண்ணுமா? ஓ, பெட்ட மட்டும்தான் மனுஷன் கடிப்படக்கூடாது, தெருநாயிட்ட கடிப்படுற தகுதி தான் மனிதர்களாக எங்களுக்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? நீங்க சொல்றத அமஞ்சாமின்னு தலை கொடுத்து கேட்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்க இருக்கமேன்னா வெக்கமும் கேவலமும் அவலமும் அடைகின்ற சூழ்நிலையில் நாங்க இருக்கிறோம்னு நான் வருத்தப்படுறேன். அதுதான் உண்மை. பெட்டாக்கு இந்த ரூல்லாம் போடுறீங்களே, அப்ப தெருல உள்ள அதே கேள்வி ஒரு சாமானிய மனிதனுக்கு ஒரு சாமானிய லாஜிக்கல் கேள்வி. பெட்டாக் கடிக்குதுன்னு மசில் போடுறிய, அப்ப தெருல உள்ள நாய், பெட்டாக்காச்சும் ஓனர்னு ஒருத்தர் இருப்பா, கண்ட்ரோலாச்சும் பண்ண முடியும். இந்த தெருநாய்க்கு யார் ஓனர்? ஓ, அது கார்பரேஷன் தான் ஓனர். நீங்க வளர்க்குற நாய் தானே அது, இப்ப கார்பரேஷன் சொன்னா நிப்பாட்டிருமா? சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். மனிதர்களை நாய்களை விட கேவலமாக நடத்துகின்ற ஒரு சமூகத்தில் நாம் வாழ்கின்றோம் என்பதை ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். நம்ம சிந்திக்கணுங்க. நம்ம சிந்திக்காம போறதுனாலதான் நாய்களை விட நாம் கேவலமாக நடத்தப்படுகின்றோம்ங்கிற உண்மை நம்ம கண் முன்னால தெரிஞ்சும் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல. கார்பரேஷன் நான் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், பெட் டாகுக்கு மசில் போடணும்னா ஸ்ட்ரீட் டாகுக்கு என்ன பண்ண போறீங்க எங்களுக்கு சொல்லுங்க. நீங்க இப்ப ஸ்ட்ரீட் டாக் கடிக்காதுன்னு சொல்ல வர்றீங்களா? அப்ப எங்க பிள்ளைங்க தெருநாய்கள்கிட்ட கடிபடணும்னு சொல்ல வர்றீங்களா? நீங்க ஏற்கனவே 1000 சட்டை போட்டு அதுக்கு அதை மொத்தமா எடுத்து நடத்தின நடைமுறையை நாங்க பார்த்து கிழிச்சுதான் இங்க வந்து முன்னிட்டு இருக்கோம். இப்போ இதையும் எவனும் ஃபாலோ பண்ண போறது இல்ல. வாயில மசில் போட போறாம நாயை நீ பிடிக்க போறதும் கிடையாது, லைசன்ஸ் வாங்க நீ ஃபைன் பண்ண போறதும் கிடையாது. உங்க லட்சணம் எங்களுக்கு தெரியும். ஆனா உங்களோட வார்த்தைகள் மூலமாகவே தெருநாய்கள் எவ்வளவு அபாயமானவைங்கிறத நீங்களே சொல்லியும் அந்த தெருநாய் இன்னைக்கு தெருல அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, நாங்க கடிபட்டுக்கிட்டு இருக்கோம். யாரை நம்புறது? நாங்க அந்த ஆட்சியை நீங்க சரியான முறையில் கொடுக்காலும் தவறான முறையில் கொடுக்காதீங்கன்னு உங்கள்கிட்ட நாங்க சொல்றோம். தெருநாய்களுக்கு ஒரு நீதி, பெட்டாக்கு ஒரு நீதினா, பெட்டாக்கு போட்டு சரின்னு நான் ஒத்துக்கிறேன். அப்போ அதே நீதி தெருநாய்க்கும் பொருந்தணும் இல்லையா? ஏன் பொருந்தல? ஏன் நீங்க இதை வாதத்துல கூட கோர்ட்ல வைக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களுடைய எண்ணங்களை நாங்க சந்தேகப்படும்படியாகத்தான் உங்களுக்கு நடவடிக்கைகளும் இருக்கு. நான் வரவேற்கிறேன், ஒரு வாயில வரவேற்கிறேன், நீங்க பெட் டாக் மசில் போட்டு தான் கூட்டு போகணும். அதே சமயத்துல ஸ்ட்ரேட் டாக் என்ன செய்ய போறீங்க? அதையும் மத்திய அரசாங்கம் எல்லா அரசாங்கங்களும் ஆணித்தரமா நீதிமன்றத்துல வாதாடி அவைகளை இந்த ரோட்ல இருந்து அப்புறப்படுத்த நீங்க போராடணும். அப்படி நீங்க போராடலைன்னா சாமானிய மனிதனை மீண்டும் சாலையில் கைவிட்ட ஒரு அரசாங்கமாகவோ ஒரு நபர்களாகத்தான் நீங்க இருப்பீங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சுன்னா அது நல்லதில்லை, நாட்டுக்கும் நல்லதில்லை, ஜனநாயகத்துக்கும் நல்லதில்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ சுப்ரீம் கோர்ட் முன்னாடி இந்த விஷயம் வரும்போது இந்த விஷயங்கள்லாம் சுப்ரீம் கோர்ட் கன்சிடர் பண்ணணும். மியூட்டேட் ஆகலாம், மனிதர்கள் அதுக்கு பாதிக்கப்படலாம். நீங்க அதுக்கு என்ன செய்ய போறீங்க? மனிதர்களை முன்னிலைப்படுத்தணுங்கிற ஒரு மூவ்மெண்ட் நீங்க தொடங்கணுமோ ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் அதுக்கு சரியில்லை, அனிமல் சரியில்லை, அது சரியில்லை, ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது, இன்னும் கோழிகள் பாதிக்கப்படும். அட எரும மாட்டு நாய்களா, நாங்க ஆயிரக்கணக்கான வருஷமா ஜல்லிக்கட்டு நடத்திட்டு இருக்கோம்டா. நான் என்ன செய்யணும்னு எனக்கு சம்பந்தப்படாத வெளியில உள்ள நாய் நீ எப்படா சொல்லலாம்? நாங்க ஆயிரக்கணக்கான வருஷமா எங்கள் கலாச்சாரத்தின் மாண்பாக ஜல்லிக்கட்டு நடத்திட்டு இருக்கோம்.
அதை எங்களுக்கு சம்பந்தமே இல்ல பெட்டான ஒரு நாய் வந்துச்சு. அது எங்களுக்கு சம்பந்தமே இல்ல பெட்டான உள்ள வந்து ஜல்லிக்கட்டு குரூயலானது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆட்கள் எல்லாம் மாடி முட்டி அவங்க கொடையெல்லாம் தெரிஞ்சிருது அவங்களுக்கு நாய். அதை நாங்க வருத்தப்படலையே. யாரையும் வீட்டுக்குள்ள பூச்சிதே மாறுபிடிக்க நாங்க தூக்கிறோம். அவன் சந்தோஷமா வர்றான், சந்தோஷமா வர்ற. சொல்றது எப்படி இருக்குன்னா, இது மனிதர்களை ஒவ்வொரு விஷயத்துக்கு பழக்குவிப்பது. அந்த ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்கறது நீங்க பாத்தீங்க, நான் பார்த்தேன், நிறைய பார்த்து நான் பார்த்தேன். அந்த மாடுக்கு ஒரு மாசத்துக்கு 25,000 ரூபாய் செலவழிப்பாங்க அந்த ஓனரு. புரியுதுங்களா? அவன் அப்படி அதை வளர்க்குறான். ஜல்லிக்கட்டை நாங்க ஒரு பாரம்பரியம், அதையும் தடுக்கணும். இது வந்து என்ன ஒரு பின்னால் இருக்க சூழ்ச்சியை நீங்க புரிஞ்சுக்கணும். மனிதனை பின்தள்ளி நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய நாகரிகத்தையும் பின்தள்ளி மனிதன்றதை அழிக்கிற முயற்சி தான் இந்த பெட்டாங்கிற அமைப்பு. இந்த விஷச்செடி தான் இன்னைக்கு இதுக்கு பின்னால இருக்க எல்லாத்துக்கும் காரணம். ஆயிரக்கணக்கான கோடி பணம் அவங்ககிட்ட இருக்கு. அந்த பணத்தை நம்முடைய மக்களுடைய கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் நம்ம மக்களுடைய மாண்பு அளிக்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் தான் இந்த பெட்டா. அவங்க நாங்க அனிமல்ஸை காப்பாத்தன்னு சொல்லி மனிதர்களோட இந்த நாகரிகத்தை அளிக்கிறாங்கன்னு நான் அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு. சரி, இப்போ எல்லா அரசாங்கங்களுக்கும் நோட்டீஸ் அனுப்புறாங்க. 8 வாரம் கழிச்சு உச்ச நீதிமன்றம் இந்த கேஸை கேட்கும். கேஸை கேட்கும் போது என்ன வாதங்கள் எங்க வைக்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம். எல்லாரும் ஒரு விஷயத்த தெளிவாக காமிச்சிட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியில இருந்து பிரியங்கா காந்தி வரைக்கும் எல்லாரும் ஒரு விஷயத்த தெளிவாக காமிச்சிட்டாங்க. இவங்க யாரும் மனிதர்கள் கூட கிடையாது, இவங்க எல்லாரும் நாய்கள் கூட தான் இருக்கிறாங்கிறத அவங்க காமிச்சிட்டாங்க. அப்ப ஏன்னா they know which side of the bread is buttered. பிரெட்ல எந்த பக்கம் வெண்ணெய் தடவி இருக்குன்னு அரசியல்வாதிகளுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா மனிதர்கள் பக்கத்துல வெண்ணெய் தடவல, மனிதர்கள் நியாயத்துக்கு வெண்ணெய் தடவலங்க அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நாயை காப்பாத்துங்க. நாயை காப்பாத்துறவங்கிட்ட தான் செல்வாக்கு இருக்கு. உங்ககிட்ட என்கிட்ட செல்வாக்கு இல்லையே. உங்களையும் என்னையும் பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்களே. இவ்வளவு பேசுறாங்களா? அவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இந்த சினிமா நடிகை என்ன சொல்றா, அவ என்ன சொல்றா, நோயை வந்து மனிதர்கள் நடத்தணும், நோயை புச்சி ஊசி போட்டு அதே ரோட்ல திருப்பி அங்கேயே விடணும் அப்படின்றாங்க. நான் மீடியாக்காரன் கேட்கிறேன், ஏங்க உங்களுக்கு அறிவு இருக்கா? நாய்க்கடியில் பிள்ளைகளை இழந்தவர்களிடமும் நாய்க்கடியில் பிள்ளைகள் காயப்பட்டவர்களிடம் என்னைக்காச்சும் மைக்கை நீட்டிருக்கீங்களாடா? நீங்க என்னைக்காச்சும் நீட்டிருக்கீங்களா? அவங்க கருத்து என்னன்னு கேட்டிருக்கீங்களா? கிடையாது. ஏன்னா சொல்ற மாதிரி மீடியாவும் அவங்க பக்கம் தான் இருக்குன்னு எல்லாரும் குறை சொல்லும் போது இந்த விஷயத்த நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் நான் எத்தனையோ டிவியை பாக்குறேன். நாய்க்கடிப்பட்டவங்கிட்ட போய் இந்த நாய் இப்படி சட்டம் கொண்டு வந்திருக்கே போட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட் நினைக்கணும், சந்தோஷப்படுவான். தூக்கி உள்ள வைக்கிங்க, விடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒப்பீனியன் கேட்கவே மாட்டாங்க. 37 லட்சம் பேர் கடிப்படுறாங்கல்ல, 37 லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்படுது. அவங்ககிட்ட போய் மைக்க நீட்டவே மாட்டீங்களே. உங்களுக்கு நீட்டுறது யாரு? என்ன பண்றீங்க? நோங்க போறீங்க, நோயை புடிச்சிட்டாங்க, நோயை வெளியில விட மாட்டேங்கிறாங்க, நோட்ல எவ்வளவு பாதிப்பு இருக்கு, எவ்வளவு கஷ்டப்படுது, நீங்க போறீங்க. இவங்களைத்தான் நீங்க கேக்குறீங்க. நீங்க எப்படி இப்பதான் வீட்டுல இருந்து இப்ப ஜிம்முக்கு வீட்டுல இருந்து கால் வைக்கும் போதே பாருங்க, நான் அப்படி காருக்குள்ள குதிச்சிருவேன். அப்புறம் கார்ல இருந்து கார் குதிக்கும் போதே ஜிம்முக்குள்ள குதிச்சிருவேன். அப்புறம் நோயை எடுத்து தடவி கொடுப்பேன். நோயை ஒண்ணும் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் தப்பா சொல்ல, அவங்க வாழ்நாள் முடிச்சு இப்படி இருந்தவங்க தான். ஏன்னா நான் மனிதர்களோட வளர்ந்த மனிதனுங்க, நான் மனிதர்கள் தான் பார்ப்பேன். அவங்க என்னங்கிறது எனக்கு தெரியாது, அதை பத்தி நான் பேச விரும்பல. இவங்களோட ஒப்பீனியனை கேட்டுட்டு தான் பாருங்கள் இந்த நடிகை எப்படி பேசினார், இந்த நடிகர் வந்து நோயை வளர்த்து. உங்ககிட்ட ஒன்னொன்றா கேட்கறாங்க, கோடிக்கணக்கில் வச்சிருக்கீங்க, நாயெல்லாம் அடாப்ட் பண்ணுங்க, தெருநாயை அடாப்ட் பண்ணுங்க. நோ நாங்க வந்து சிவாவா தான் விளப்போம். பாருங்க சிவாவா என் பர்சுக்குள்ளேயே வச்சுக்கலாம். இது ஷிட்ஸுங்க, இது டொஷினோங்க, இது டோபர்மேன்ங்க, இது போற எவ்வளவு பெரிய காட் டாக் தெரியுமா? இது என்னது? இது காங்கோங்க, இது மஸ்டிஃப்ங்க. தெருநாய வளடா, உன்னை யாரு வேண்டான்னு யாருமே சொல்லிய, நீ தான் தெருக்குள்ள வரதே இல்லையே. ஜான் ஆகிறவங்க அப்படிம்பார், ஜிகான்னு பாத்தீங்கன்னா மசில்ஸ் தான் காமிச்சு நிற்பார். ஒரு 200 தெருநாய்க்கு மத்தியில விடுங்க, அவர் சூப்பர் ஹீரோ தூக்கி வீசிடுவாரு. கடிக்க 200 தெருநாய்க்கு மத்தியில் அவரை கூட்டு போய் நிக்க சொல்லுங்க. என் பிள்ளைங்களும் என் சகோதரர்களும் என்னுடைய குழந்தை, எங்களுடைய குழந்தைகளை எதுக்கு அங்க போய் நிக்கிறோம்? ஆனா இந்த மீடியால இருக்கவங்க நீங்களும் ஏசி உங்களே வாழ்றோம், அவங்களை தம்பி காமிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அஜெண்டா அது. நீங்க சாதாரண மனுஷனை காமிச்ச கூட, ஐயோ அது ரொம்ப பெரிய தப்பு. சாதாரண மனுஷன் ஒப்பீனியன் கேட்கறது ரொம்ப பெரிய தப்பு. ஆதரவு குரல், அவர் சாதாரண மனுஷன் என்ன பேசக்கூடாது. நாயால கடிப்படணும், அரசியல்வாதியால கடிப்படணும், சினிமா நடிகர்களாலும் கடிப்படணும், எல்லாராலையும் கடிப்பட்டு குத்தூரும் கோலமாவே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும். அப்ப நம்ம அடக்க ஒடுக்கமான சிட்டிசனா இருப்பான் இல்ல? அதான் உங்களோட எண்ணம். இதுதான் இன்றைக்கு நடக்குது.
மக்களாகி நீங்க தான் இதை யோசிக்கணும். உங்கள் போராட்டத்தில் உங்களோட நிக்கிறவன் தான் உங்களை சார்ந்தவன். உங்களை புறந்தள்ளிட்டு நாயோட போறான்னா அப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்வி, வாட் இஸ் இன் இட் ஃபார் தம்? அவர்களுக்கு அங்கு என்ன இருக்கிறது? ஒரு அரசியல்வாதி ஒரு காலை லெப்ட்ல தூக்கி வச்சான்னா அது அவனுக்கு ஆதாயம் இல்லாம வைக்க மாட்டான். அப்ப எல்லாரும் அந்த பக்கம் காலை தூக்கி நாய் பக்கம் வைக்கிறாங்கன்னா என்ன ஆதாயம் இருக்கியா கேளுங்க. எங்களை புறக்கணிச்சு நாய்கிட்ட போனீங்கன்னா நீங்க ஓட்டு நாய்கிட்ட தான் வாங்க வேண்டிய எல்லா அரசியல்வாதியும் சொல்ல வேண்டிய நேரம். அது மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைகள் தெருவில் கடிப்படுது. அத நம்ம ஆணித்தரமா நின்று தெருக்கு வந்து போராட அவன் நம்ம பொறுக்கி பசங்க கிடையாதுங்க. நம்ம ஆணித்தரமா நம்மளுடைய எதிர்ப்பை நம்ம தெரிவிச்சுக்கிட்டே இருந்தால் ஒழிய மீண்டும் ஒரு முறை நம்ம பிள்ளைங்க தொடர்ந்து கடிப்படக்கூடிய சூழ்நிலை தான் நம்ம அனுபவிக்க வேண்டியது வரும். இது இனி ஒருத்தர் நடக்கக்கூடாது. இவ்வளவு பேசுறாங்களே இவங்க, இன்னொரு மனுவும் சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்கிறாங்க. தெருக்கள் நகரங்கள்லயே மக்கள் வசிப்பதிலே வளர்ந்த அலையிற தெருநாய்களுக்கு பேர் ஸ்ட்ரே டாக்ஸ், கானக பகுதியில் அலையிற தெருநாய்களுக்கு பேர் ஃபெரல் டாக்ஸ். அதை ஒருத்தர் மனு போட்டிருக்கிறது. ஃபெரல் டாக்ஸ் எல்லாம் சேர்ந்து மிகவும் அரிய உயிரினங்களை கடிச்சு கொதறி கொல்லுது, அதை கட்டுப்படுத்துங்கிற ஒரு மனுவும் போட்டிருக்காங்க. அதையும் சுப்ரீம் கோர்ட் வந்திருக்கு. இவ்வளத்தையும் வாங்கி வச்சுதான் சுப்ரீம் கோர்ட் இடைக்கால மனு போடுது. சுப்ரீம் கோர்ட்டை கேட்கக்கூடிய விரும்ப ஒரே ஒரு கேள்வி இதுதான், இந்த நாட்டின் குடிமகனாக எனக்கு வந்த உரிமை இருக்கு, உங்களோட தீர்ப்பை நான் ஏத்துக்கிறேன்னாலோ அதை நான் குறை சொல்ல, இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்க கன்சிடர் பண்ணுங்கன்னு கேட்கக்கூடிய ரெக்வஸ்ட் எனக்கு இருக்கு. 6.2 கோடி நாய்களை ஒரு வருடத்துக்குள்ள உங்களால ஸ்டெரிலைஸ் பண்ணி வேக்சினேட் பண்ண முடியுமா? அதுவும் குட்டி போடாம இருக்கணும். ஒரு வருஷத்துக்குள்ள தெருவில் உள்ள எல்லா நாய்களும், நாயோட காலை 8 வருஷம் எல்லா நாயும் ஸ்டெரிலைஸ் பண்ணி மேலும் குட்டி போடாம உங்களால பார்க்க முடியுமா? பார்க்க முடியலன்னா எத்தனை வருஷத்துக்கு இந்த நாய்கள் இருக்குங்கிறத நீங்க சொல்லி ஆகணும் இல்லையா? உண்மையா சொல்லணும். அப்ப அவங்களால செய்ய முடியலன்னா நீங்க போகாத ஊருக்கு வழிகாமிக்கிறீங்கன்னா உங்களையும் நாங்க நினைக்க முடியும். மக்களுக்கு நீதிமன்றம் மேல மட்டும்தான் ஒரு நம்பிக்கை இருக்குங்கிற ஒரு காலம் இன்னைக்கு இருக்கு. 6.2 கோடி நாய்களை மேலும் பெருகாம நீங்க எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இதுவும் இயலாத ஒரு காரியம் தான். நீங்க இப்போதைக்கு கொடுத்துருக்க இந்த ஜட்மெண்ட்டும் இயலாத ஒரு காரியம் தான். இயலாத ஒரு காரியத்தை மனிதர்கள் சொல்லலாம், அரசியல்வாதிகள் சொல்லலாம், நீதிமன்றம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நீதிமன்றம் தன் முன்னால் இருக்க பொறுமைகளை அலசி ஆராய்ஞ்சு நடக்கக்கூடிய தீர்ப்பை கொடுக்கிறது தான் நீதிமன்றம். மனிதர்களோட உரிமை தான் ஆர்டிகல் 21 படி மனித உரிமை தான் முக்கியம், அதற்கு பின்னாடி தான் எல்லாம் வரணும். அந்த அந்த உச்சநீதி அந்த இந்திய அரசியல் சாசனத்தால் நிறுவப்பட்ட உச்ச நீதிமன்றத்துக்கு முன்னால் இன்னைக்கு இருக்கு. தான் எதுக்காக நிறுவப்பட்டோம் அப்படிங்கிற அந்த உச்ச நீதிமன்றம் மனதில் வைத்து அதே அடிப்படை உரிமைகளில் உள்ள மனித உரிமையை முன்னிறுத்தி ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா பொறுத்திருந்து பார்ப்போம் 8 வாரம் கழிச்சு என்ன வருதுன்னு. மனிதர்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்களா, எங்களுடைய ரத்தம் எங்கள் குழந்தையோட ரத்தம் முன்னிலைப்படுத்தப்படுகின்றதா, அல்லது எங்களை கடித்து கொதரும் நாய்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றதா என்பதை காலம் பொறுத்திருந்து பதில் சொல்லும். மீண்டும் ஒரு முக்கியமான பதிவை எடுத்து அந்த பதிவின் உண்மைத்தன்மையும் பொய்த்தன்மையும் குறித்து ஆராய்ந்து நம்முடைய முடிவுகளை ஆணித்தரமாக சொல்லும் வரை மீண்டும் சந்திப்போம்.